நண்பர்களே வணக்கம். துலா ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் மாத முற்பகுதியிலே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் மாதமாக இது அமைகிறது. பிற்பகுதியிலே அவர் ஆட்சி பலம் பெறும்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். முற்பகுதியிலே எதிலும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. குடும்பத்திலே பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், சகோதர வழியில் இணக்கமற்ற சூழ்நிலைகளும், சகோதர வழியில் தீராத தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் முதல் பகுதியிலே. இரண்டாவது பகுதி உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி என்ற நிலை உருவாகிறது. குடும்பத்திலே பண வரவுகள் சகஜமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீர்கூடும். நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கூட்டு முயற்சிகளால் லாபம் உண்டு. நண்பர்களால் லாபம் உண்டு. ஆக இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே சிறந்த பலன்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. செவ்வாய் பிற்பகுதியிலே உங்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குரு பகவான் பத்திலே அமர்வது சிறந்த சூழ்நிலை அல்ல. இருந்தாலும் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் புனிதப்பட்டு உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே வேளையிலே பெண்களுக்கு குடும்பத்திலே மதிப்பும் மரியாதையும் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலையும், ஆடை ஆபரணம், பொன் சேர்க்கைகள் இவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பிள்ளைகள் வகையிலே சற்று எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமைகிறது. உள்ள சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக உறவினர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை அளிக்கும். இந்த மாதம் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு நன்மைகள் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை. எதிலும் வெற்றி, தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக பிற்பகுதி அமைகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.